மேஷராசி நேயர்களே, இந்த 2026ஆம் வருடத்தினுடைய முற்பகுதியில பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலயும், அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலயும் குரு பகவான் சஞ்சரிப்பாரு. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12க்குரிய அதிபதி. 9ங்கிறது பார்த்தீங்கன்னா திரிகோணாதிபதி. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்களை செய்வார். அதே நேரம் 12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தான அதிபதி பார்த்தீங்கன்னா, நிறைய செலவுகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் 12க்குரிய அதிபதிங்கிறதுனால. அதனால இந்த குரு பகவானால பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு நல்லது நடக்கும். அதே நேரம் தீய பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11க்குரிய அதிபதி. அவர் இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிப்பாரு. அதாவது நீங்க தற்போது 7.5 சனியில விரய சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அதிக அளவு விரயங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல அதிக அளவு விரயங்கள் தருவதனால நீங்க அந்த விரயங்களை சுப விரயங்களா மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ராகுனால என்னன்னா உங்களுக்கு நற்பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் நல்ல பலன்களை அவர் செய்ய மாட்டார். நிச்சயமா உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். அதே நேரம் குழந்தை பாக்கியத்துல பாத்தீங்கன்னா தாமதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 2026ஆம் வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் 7ஆம் பார்வையாக தனது வீட்டை பார்ப்பாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இருக்க போகிறது. ஏன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது பெரும்பாலும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. ராகு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால நிச்சயம் இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டுல விழுகுது. அதனால நிச்சயம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மேஷராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் கணவன் மனைவி கூடிய உள்ள உறவுகள்ல ஒரு அந்யோன்யம் என்பது நிச்சயம் இருக்கும். அடுத்து காலேஜ் படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். இப்ப சனி பகவான் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருப்பார். இந்த விரயத்துல என்னன்னா சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு திருமணத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த சனி குரு பகவானுடைய வீட்டுல வேற இருக்கிறாரு. அதுவும் இல்லாம விரயஸ்தானத்துல இருக்காரு. அதனால திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணமும் நடைபெறும். அதே நேரம் விரைய செலவுகளும் பாத்தீங்கன்னா காத்திருக்கிறது. அதே நேரம் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சென்று படிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு பகவானுடைய நேரடி பார்வை பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியில தனது வீட்டு மேல விழுகுது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய கோவில் தலங்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் சென்று வருவீர்கள். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவி பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். காதலிக்கிற மேஷராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல இந்த வருடம் நிச்சயம் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதலுக்கு இடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகளிடமும் பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கேதுவானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எந்த ஒரு புதிய முயற்சிகளும் தற்போது ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்களுக்குமான இடையே உள்ள உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுகாது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரர்களுக்கும் இடையே உள்ள உறவுகள்ல மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால கடந்த காலத்துல நோயினால அவதிப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் நோயிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கடந்த காலத்துல பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் கோர்ட்ல ஏதாவது கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்கன்னா இப்ப அந்த கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
குரு பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க தொழில் தொடங்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்த அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க தொழில் தொடங்குவதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது நிச்சயம் ஏற்படும். அதே நேரம் குரு பகவானுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு செலவுகள் என்பது இந்த வருடத்தில் காத்திருக்கிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அதே நேரம் பிரைவேட் செக்டார்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. 2026ஆம் வருடத்துல பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய மேசராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா புதிதாக பிசினஸ் பாத்தீங்கன்னா வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்தினுடைய பிற்பகுதியில ரொம்ப சாதகமாக இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிக்கிற மாணவனுடைய படிப்பு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில ரொம்ப நன்றாக இருக்கிறது. அடுத்து குரு பகவானுடைய 9ஆம் பார்வையானது 12ஆம் வீட்டுல விழுகுது. 12ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா விரயஸ்தானம், அதுவும் குரு பகவானுடைய வீடு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் அதிக அளவு காத்திருக்கிறது. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னா செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே நேரம் புதிய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா வாங்குவதன் மூலமும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. தாயாரின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் பாத்தீங்கன்னா நீங்க அதிக அளவு செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த குரு பகவானுடைய பார்வை 12ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிறைய மேசராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக நீங்க கொஞ்சம் செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆக இந்த 2026ஆம் வருடத்துல மேசராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வரவு எந்த அளவுக்கு வருதோ அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் காத்திருக்கிறது. இந்த செலவுகள் பாத்தீங்கன்னா வரவை காட்டிலும் அதிக அளவு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது. ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு மிக அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா வருடம் பிறக்கும் போது குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனக்காரகன் மட்டுமல்ல, அவர் என்னன்னா 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி. 11ங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் என்னன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. ஏதாவது ஒரு மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பாக்கெட்ல என்னன்னா பணம் வந்து கொண்டே இருக்கும். அது என்னென்ன வழிகள்லாம் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த காலத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னன்னா பல மடங்கு லாபங்கள் வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் வரும். அதே நேரம் நீங்க விவசாயத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா விவசாயத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது விவசாய மகசூல் பாத்தீங்கன்னா நிச்சயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது இந்த வருடத்தில் நிச்சயம் உங்களுக்கு வரும். அடுத்து கால்நடைகளை நீங்க வளர்க்குறீங்க, இல்ல கால்நடைகளை வச்சு நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் வருமானங்கள் வரும். கால்நடைகளுடைய எண்ணிக்கை பெருகுவதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் மூத்த சகோதர சகோதரியினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்கிறது. அடுத்து குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுக்கிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அந்த நல்ல முன்னேற்றத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல விழுகிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ப்ரொமோஷன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய சம்பளம் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சம்பள உயர்வின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. என்னன்னா லோனுக்காக ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த லோன் கிடைப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் நிச்சயம் உங்களுடைய பாக்கெட்ல சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையானது 10ஆம் இடத்துல விழுகிறதுனால தொழில் பண்றவங்களுக்கு மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த டைம்ல தொழில் பண்றீங்களோ அவங்களுடைய தொழில் என்னன்னா பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி தொழில் பாத்தீங்கன்னா பல மடங்கு விரிவாக்கமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கத்துல கடந்த காலத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கத்தின் மேல பாத்தீங்கன்னா அதிக அளவு ஆசை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026ல ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய 5ஆம் பார்வையானது 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது.
அடுத்து இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை 10ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. பாத்தீங்கன்னா செல்வாக்கு, பெயர், புகழ் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய புகழ் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக இந்த 2026ல ரிஷபராசினியர்களுக்கு பணம் பல வழிகள்ல வந்தாலும் வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா முதல் 2.5 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து வக்ரமாக 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால முதல் 2.5 மாதங்கள்ல மட்டும் பண விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சு விஷயத்திலேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இஎன்டின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அதனால பாத்தீங்கன்னா ஒரு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால வருடம் பிறக்கும் போது முதல் 2.5 மாதங்களுக்கு பாத்தீங்கன்னா பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சு விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா 2026ஆம் வருடத்துல முதல் பாதியில அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. வேலையில பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்க போகிறது. அதே மாதிரி மேலதிகாரிகளுக்கு உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அக்கம் பக்கத்துல இருக்கிற எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள் மட்டும் வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். ஏன்னா வக்ர குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுகிறதுனால முதல் 2.5 மாதங்கள்ல மட்டும் வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேலையில ஒரு அதிக அளவு முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு, அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தினால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் ஏற்படும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் பாதியில பாத்தீங்கன்னா தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் பாத்தீங்கன்னா பல மடங்கு விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய அளவு இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால திருமண யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது 7ஆம் வீட்டுல விழுகிறதுனால குரு பெயர்ச்சிக்கு பிறகும் பாத்தீங்கன்னா திருமண பாக்கியம் என்பது ரிஷபராசினியர்களுக்கு இருக்கிறது. ஆக இந்த 2026ஆம் வருடத்துல பாத்தீங்கன்னா அநேக ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. இல்லை என்றால் உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் வரும். ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா பல வழிகள்ல உங்களுக்கு பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே விலகி நிச்சயம் மகிழ்ச்சிகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. செலவினங்கள் குறைந்து வரவுகளும் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலத்துல அவமானங்கள் ஏற்பட்டிருந்தீங்கன்னா அது எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சமயங்கள்ல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து 2026 ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த கடக ராசிக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அதாவது லாபஸ்தானத்துக்குரிய அதிபதி. அவர் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பாவினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பாவினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலை ஏற்றத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக பாத்தீங்கன்னா பெயர் புகழ் வருவதோடு மட்டுமல்லாமல் வருமானங்களும் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பழைய புராண கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்பாவினுடைய முழு ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் நிச்சயம் கிடைக்கும். அவர்களுடைய சப்போர்ட்டின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் பாத்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். நட்பு வட்டங்கள் பாத்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜவுளி தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்துல மனசுல ஒரு தைரியம், ஒரு தெம்பு, உற்சாகம் இது எல்லாமே உங்களுக்கு பிறக்கும். தொட்ட
காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு அஞ்சி பயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த 2026ல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல புதிய சொத்துக்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்துல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கும் தாயாருக்கும் பாத்தீங்கன்னா உறவுகள்ல வந்து விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தாயாரிடம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. காதலிக்கிற ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து காதல்ல வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா காதல்ல வந்து சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பெரிதான அளவுக்கு பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாது. ஏன்னா குரு பகவானுடைய விசேஷ 9ஆம் பார்வையானது இந்த சனி மேல விழுகிறதுனால சனி பாத்தீங்கன்னா பெரிதாக காதல்ல வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டாரு. ஆனால் சண்டை சச்சரவுகள் என்பது அவ்வப்போது வந்து போகும். ஆனால் அது உங்களை பாதிக்காது. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து என்னன்னா வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக குரு பகவான் வக்ரமான காலங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வக்ரமான காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 8ஆம் இடத்துல விழுகிறதுனால ஏதாவது ஒரு விபத்துக்கு சமமான கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கூட்டு தொழில வந்து தாராளமாக இந்த சமயத்தில் நீங்க ஈடுபடலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து படிப்புல வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு தடை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேர் பாத்தீங்கன்னா படிப்பை வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக அளவு உயர் மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம் வருடத்தினுடைய பிற்பகுதியில இருக்கு. அதனால வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில முயற்சி செய்தால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க படிப்புல வந்து உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இந்த 2026ல ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியினால பாத்தீங்கன்னா யோகங்கள் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்துல நீங்க தங்கம் அல்லது வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானங்கள் முதலீடுகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல வந்து நீங்க நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பிள்ளைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை வந்து கேட்க மாட்டார்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி வருஷத்துடைய ஆரம்பத்துல வந்து பூர்வீக சொத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு செலவுகளோ ஏதாவது ஒரு வகையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால பூர்வீக சொத்துல வந்து என்னன்னா ரொம்ப கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் 2.5 மாதங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல விழுகுது. நீங்க ஏதாவது ஒரு பேச போய் அது ஒரு சண்டையில முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2026ல முதல் 2.5 மாதங்கள்ல வந்து என்னன்னா உங்களுடைய பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து குழப்பமோ சண்டை சச்சரவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வாங்கும் போது வில்லங்கம் எதுவும் இருக்குதா அப்படிங்கறத ரொம்ப சரிபார்த்து வாங்கணும். வண்டி வாகனத்துல செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக 2026 ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகள்ல வந்து நிறைய போகிறது. அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நடைபெற போகிறது. வேலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகிறது. பதவி உயர்வு கிடைக்க போகிறது. சம்பள உயர்வு கிடைக்க போகிறது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா பண வரவுகள் பெருக போகிறது.
போகிறது. ஆக இந்த வருடத்துல உங்களுக்கு பல நன்மைகள் வந்து காத்திருக்கிறது. சோ 2026 ரிஷபராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். மிதுன ராசினியர்களே, இந்த 2026ஆம் வருடத்துல வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்துக்குரிய அதிபதியான குரு வந்து ராசியிலும், அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்க போகிறார். இந்த வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால நிச்சயம் வந்து கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் என்பது வருடத்தினுடைய முற்பகுதியில இருக்கும். அதே நேரம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிச்சயம் வருடத்தினுடைய முற்பகுதியில இருக்கு. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த 2ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம். இந்த குரு வந்து குடும்பஸ்தானத்துல வர்றதுனால நிச்சயம் வந்து குடும்பத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுவும் போக குரு வந்து என்னன்னா 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல யாரெல்லாம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதோட இந்த தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து தன வரவுகள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து தொழில வந்து ஒரு நல்ல பலனை செய்வாரு. அதனால உங்களுடைய தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா தன வரவுகள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த 10ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க நிச்சயம் முயற்சி செய்யுங்க. அரசு வேலைக்கு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை வந்து 5ஆம் இடத்துல விழுகுது. அதனால சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் காதலிக்கிற மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனியானவர் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முழுக்க வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே நேரம் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜவுளி தொழில், அதே மாதிரி புரோக்கரேஜ் கமிஷன், இந்த மாதிரியான தொழில் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுகிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே நேரம் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 2ஆம் இடத்துல வந்து குரு வந்து உச்சமாக வேற இருக்கிறாரு. அதனால ஒரு தனக்காரகன் வந்து 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்குரிய அதிபதிங்கிறதுனால நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பணம் வரலாம். அதே நேரம் கணவன் அல்லது மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவுகள் வரலாம். கூட்டு தொழில் பண்றீங்கன்னா நிச்சயம் அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா சின்ன சின்ன கமிஷன் அல்லது புரோக்கரேஜ் இந்த மாதிரியான ஏதாவது தொழில நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த குருவை வந்து என்னன்னா பொன்னவன் என்று நம்ம சொல்லுவோம். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தங்கத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்வதற்கான யோகமும் இருக்கிறது. நிச்சயமா பாத்தீங்கன்னா 2026ல பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு அமையும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக படிப்பார்கள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு குறையும். பல நாளா வந்து கோர்ட்டு கேஸ்னு அலையறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே விலகி திரும்ப வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடம்புல வந்து ஏதாவது நோய் நொடிகள் இருந்திருந்தீங்கன்னா அதுல வந்து குணமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே நேரம் சுபக்கடன் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்காகவோ நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். கவர்மெண்ட் ஜாப்காக நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து அதுல கிளியர் பண்ணி பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது. அடுத்து குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல விழுகும். அதே நேரம் சனியும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால இந்த சமயத்துல வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்யற மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அரசு வேலை அமைவதற்கான யோகம் பாத்தீங்கன்னா 100% இருக்குது. அதனால இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு குரு தசையோ சனி தசையோ இது நடந்துச்சுன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகம் அதிக அளவு இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்துல நீங்க கவனிக்க
கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகளை ஏற்படுத்துவார். ஏன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து குருவினுடைய பார்வை வந்து என்னன்னா 9ஆம் இடத்துல விழுகாது. அதனால நிச்சயம் வந்து அப்பாவுடைய உறவுகள்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் பெரியவர்களையும் ரொம்ப மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் சம்பந்தமான எண்ணங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில இருக்கிறது. உங்களுடைய அப்பா வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துல விழுகாது. அந்த நேரத்துல ராகு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழி சொத்துக்கள்ல வந்து ஏதாவது ஒரு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சனியினுடைய 7ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டு அதற்காக ஒரு கடன் வாங்கி நீங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து இந்த 2026ஆம் வருடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல நன்றாக இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. சனியினுடைய 3ஆம் பார்வையானது 12ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுடைய உறக்கத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்றால் உறக்கத்தினால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழல் ஏற்படும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்குமான உறவுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காது சம்பந்தமான தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவுகளுமே பாத்தீங்கன்னா நீங்க வேகமாக முடிவு எடுக்க மாட்டீங்க. இதனாலே பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய முடிவுகளை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா காலதாமதம் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே நேரம் உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட வந்து என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து 8ஆம் இடத்துல விழுகிறதுனால கடந்த காலத்துல வந்து ஏதாவது வியாதினால அவசரப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து குணமாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய செலவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைந்து வரவுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த 2026ஆம் வருடத்துல வருடத்தினுடைய முற்பகுதியில ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவினால பாத்தீங்கன்னா அதிக அளவு நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக 2026ஆம் வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வருடமாகும். கடகராசினியர்களே, இந்த 2026ஆம் ஆண்டினுடைய வருடத்தினுடைய தொடக்கத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இதனால வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது நிச்சயம் இந்த வருடத்துல இருக்கு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகளை வந்து சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து வேலை வாய்ப்புல வந்து என்னன்னா ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வேலை தேடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நிச்சயம் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருக்கிற வேலையிலையும் பாத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலையில வந்து நிச்சயம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லாம பாத்தீங்கன்னா வேலை வந்து ஸ்மூத்தா போறதுக்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய ஆரம்பத்துல அதிக அளவு இருக்கிறது. இந்த குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 6ஆம் வீட்டிலையும் 9ஆம் பார்வையானது 8ஆம் வீட்டிலையும் விழுகிறதுனால கடந்த காலத்துல வந்து நோயினால அவதிப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நோயினால குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது நீங்க ஏற்கனவே வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா புதிதாக சுப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்னென்னு பார்க்கும்போது குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளுக்காக பாத்தீங்கன்னா நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பாத்தீங்கன்னா நிச்சயம் செலவுகள் ஏற்படும். ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண் மற்றும் பற்கள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா நிச்சயம் தொந்தரவு பண்ணுவாரு. அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிப்பிற்காக அதாவது 6லிருந்து 12 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய படிப்புக்காக பாத்தீங்கன்னா நீங்க செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதோட சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து 6ஆம் வீட்டுல விழுகுது. 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக பாத்தீங்கன்னா நீங்க லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த லோன் வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அதன் மூலமாகவும் நீங்க சுப கடன் வாங்கி உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கோர்ட் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு தீர்ப்பு வர வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து என்னன்னா நீங்க கோர்ட் படி நிச்சயம் ஏறக்கூடாது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு அவர் கடக ராசிக்கு வந்துருவாரு. அந்த நேரத்துல ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால
இந்த கோர்ட்டுனாலே பாத்தீங்கன்னா நிறைய தொல்லைகளை வந்து அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால நீங்க கோர்ட்டு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே முடிச்சுக்கிறது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு இல்லை. சனி பகவானானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் 9ல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கும் அப்பாவுக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பாவின் மூலமாக பாத்தீங்கன்னா சில நேரங்கள் சங்கடங்களும் அவமானங்களும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த நிலைமை பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல தான் உங்களுக்கு இருக்கும். குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து சனியின் மேல விழுகும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல வந்து நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஆகையால வருடத்தினுடைய ஆரம்பத்துல மட்டும் நீங்க அப்பா கிட்ட வந்து என்னன்னா சண்டை சச்சரவு செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல நீங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து 11ஆம் வீட்டுல விழுகிறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து என்னன்னா அந்த அளவுக்கு சனி வந்து ஃபேவரா பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் உழைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தன லாபங்களை வந்து நிச்சயம் கொடுப்பாரு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளையும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து கேது பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளை எல்லாமே வந்து என்னன்னா குறைக்கத்தான் செய்வாரு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது. ஏன்னா கேது வந்து குடும்பத்துல ஏதாவது ஒரு செலவுகள் இல்லது ஏதாவது ஒரு குழப்பங்களை மாற்றி மாற்றி ஏதாவது ஏற்படுத்தி உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கத்தான் செய்வாரு. ஆகையால முடிந்த அளவுக்கு வந்து என்னன்னா செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. குடும்பத்துல வந்து என்னன்னா பேசுற பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது 2ல இருக்கிறதுனால பேசுற வார்த்தைகள்ல வந்து ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வார்த்தையினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பேசுற பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா அதனால ஏதாவது ஒரு செலவுகளும் பாத்தீங்கன்னா நிச்சயம் காத்திருக்கும். அதனால பூர்வீக சொத்துக்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இது வருடத்தினுடைய ஆரம்பத்துல மட்டும்தான். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 9ல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா படிப்புல பாத்தீங்கன்னா பெருசா ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து படிப்புல வந்து ஒரு ஆர்வத்தை கொடுக்க மாட்டாரு. அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து நல்லா இருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவியுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில வந்து என்னன்னா படிப்புல வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். ஆக கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. குரு பேச்சுக்கு பிறகு அதாவது 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க வெளியிடங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக இரவு நேரங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உயரமான இடங்களுக்கு செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குரு பேச்சுக்கு பிறகு குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா ராகு மேல விழுகாது. ராகுவானவர் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா விபத்துக்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல வந்து என்னன்னா இந்த 2026ஆம் வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் உயரமான இடங்களுக்கு செல்லும் போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா முற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேலதிகாரினுடைய ஆதரவு அதே மாதிரி எதிரியினுடைய தொல்லை எதுவுமே இருக்காது. ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனாலே பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து உங்களுக்கு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிற்பகுதியில வந்து என்னன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட பார்வை வந்து விழுகிறதுனால எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வேலையில இருக்காது. ஆனா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா குருவோட பார்வை வந்து 6ஆம் வீட்டுல விழுகாது. அந்த நேரத்துல சனியினுடைய 10ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல விழுகும். அதனால சனினால பாத்தீங்கன்னா வேலையில வந்து சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடனாலையும் பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வேலையில வேலை பார்க்கக்கூடிய அக்கம் பக்கத்துல உள்ளவங்களாலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தொல்லைகள் ஏற்படும். அதனால நீங்க வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. காதலிக்கிற கடகராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க ப்ரொபோசல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து முயற்சிப்பது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வை வந்து 5ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 7ஆம் வீட்டுல விழுகிறதுனால
2026 பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் பாத்தீங்கன்னா கடகராசி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் காதல் திருமணங்கள் அதிக அளவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால காதலிக்கிறவங்க இந்த நேரத்துல வந்து நீங்க திருமணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய காதலையும் சக்சஸ் ஆகலாம், அதே நேரத்துல திருமணத்திலையும் சக்சஸ் ஆகலாம். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவியினுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நட்பு வட்டம் பாத்தீங்கன்னா நிச்சயம் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூட்டு தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புரோக்கரேஜ், கமிஷன் இந்த மாதிரி தொழில் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில வந்து நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டுல வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்ல நான் வெளிநாட்டுல வந்து காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு அப்பா வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு அப்பா வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுல ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே இருக்கும். அந்த மனக்கசப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில விலகி அவருடைய சப்போர்ட், முழு ஆதரவு என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி காலேஜ்ல உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2026 பிற்பகுதியில ரொம்ப நன்றாக இருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது திருமணத்தின் மூலமாகவோ அல்லது மனைவி அல்லது கணவனின் மூலமாகவோ பாத்தீங்கன்னா இல்லது அப்பாவின் மூலமாகவோ நிச்சயம் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் காத்திருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் பண வரவுகளும் பாத்தீங்கன்னா நிச்சயம் வரும். அதே நேரம் கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வர்ற பணத்தை வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து அதிகப்படியான செலவுகளை கொடுத்து குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சேமிப்புகளை சேமித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் சோசியல் மீடியா மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் காத்திருக்கிறது. கேது பகவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறத பல சிந்தனைகளை வந்து உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அதே நேரத்துல குரு பகவானுடைய பார்வை வந்து 9ஆம் இடத்துல இருக்கு, 5ஆம் இடத்துலயும் இருக்கு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அத மாதிரியான சிந்தனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான செயல்களை ஈடுபடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கேது வந்து ஆசைகளை கொடுப்பாரு. அதே நேரம் 2ல இருக்கிறதுனால பணத்தினுடைய வரவையும் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் செய்வாரு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவானவர் உங்களுடைய ராசிக்கு வருவாரு. இதனால கடந்த காலத்துல இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களை விட்டு போனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திரும்ப நிச்சயம் உங்களை தேடி வருவாரு. இதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு வந்து பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் கடந்த காலத்துல வந்து இழந்த சந்தோஷங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குருவினுடைய வக்ர காலங்கள்ல மட்டும் உங்களுக்கு தலை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தலைவலி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து இந்த 2026 சனி பகவானால உங்களுக்கு என்ன நன்மைகள் தீமைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அதே நேரம் வெற்றிகளும் கிடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா டக்குன்னு உடனே கிடைக்காது. கொஞ்சம் ஸ்லோவா தான் எதுவுமே கிடைக்கும். அதனால நீங்க முயற்சிகள்ல இறங்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து முயற்சிகள்ல கடுமையா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் நற்பலன்களை வந்து கொடுப்பாரு. அதனால நீங்க முயற்சிக்கிறதுல வந்து என்னன்னா நீங்க வந்து ஒரு டைம் ட்ரை பண்றீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நீங்க பல டைம் நீங்க திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாதான் இந்த சனி பகவான் வந்து நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். அடுத்து உறவுகளை பற்றி பார்க்கும்போது இளைய சகோதர சகோதரிகளாகட்டும் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளாகட்டும் இவர்களால பாத்தீங்கன்னா நிச்சயம் மன கஷ்டங்கள் என்பது உங்களுக்கு இருக்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற மன வருத்தங்கள் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானால பாத்தீங்கன்னா காது சம்பந்தமான தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவருடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் காது சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா காது கேட்பதில் சில பிரச்சனைகளும் இருக்கும். ஆகையால ஏதாவது சின்ன பிரச்சனை ஆரம்பத்துல வந்துச்சுன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து ராகு
மேல விழுகாது. இதனால தேவையற்ற பகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பகை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து உறவுகளிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற பகைகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அவர்களிடம் கொஞ்சம் விலகி இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற மனஸ்தாபங்கள்னால பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கோர்ட் பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உடல்ல வந்து தொந்தரவு இருந்துச்சுன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து குருவினுடைய பார்வை வந்து 8ல விழுகாதனால நிச்சயம் வந்து இந்த ராகுனால பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுத்துவாரு. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆகையால் வருடத்தினுடைய ஆரம்பத்துல ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு இருந்தா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஆக 2026ஆம் வருடத்துல கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கும்போது வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு வேலையில ஒரு நல்ல முன்னேற்றமும், வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் திருமணங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சொத்து சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து 2026ல என்ன விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வரவுக்கு மீறிய செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம் இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து உறவுகள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால உறவுகள்ல வந்து என்னன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வீட்டு சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், அல்லது மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும். அதனால ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா உறவுகளிடம் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வருடத்தினுடைய பிற்பகுதியில உயரமான இடங்களுக்கு செல்லும் போதோ இல்ல இரவு நேரங்களுக்கு வண்டி வாகனங்கள் வந்து ஓட்டும் போதோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வியை தவிர மற்ற கல்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் வருடத்துல முதல் பாதியில பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வருடம் முழுக்க வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த குருவுனால பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கிறது. அதே நேரம் சில தீய பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டம சனியினுடைய பிடியில இருக்கிறீங்க. அதனால குடும்ப விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்லயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த குருவினுடைய பார்வை வந்து 5ஆம் இடத்துல விழுவுறதுனால பூர்வீக சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதல்ல வந்து என்னன்னா சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ப்ரொபோசலை வந்து என்னன்னா நிச்சயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதனால காதல்ல வந்து ஒரு கொண்டாட்டம் என்பது வருடத்தினுடைய முற்பகுதியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொற்பொழிவு, பேச்சு போட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்து கொள்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். அதே நேரம் பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அடுத்து தற்போது இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா நீங்க அஷ்டமச்சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. அதனால நிச்சயம் குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எதையுமே எடுத்தவங்க கவுத்தோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையும் குடும்பத்துல செய்யக்கூடாது. என்னன்னா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயம் குடும்பத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி பற்கள்ல தொந்தரவு, அடுத்து வந்து கண்கள்ல தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவதனால நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரம் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதில் இணையக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருடத்தினுடைய முற்பகுதியில் பிறக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா பிரிவினை வரக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல குரு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அந்த நேரத்துல குருவினுடைய பார்வை வந்து 7ஆம் இடத்துல விழுகாது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ராகு வந்து என்னன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக ஏதாவது ஒரு கலகம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது.
தீய நண்பர்களுடைய சகவாசமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களிடம் கூட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நேரத்துல நீங்க கூட்டு தொழில ஈடுபடுறீங்கன்னா நிச்சயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதே நேரம் சனியினுடைய 3ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுகுது. அதனால இந்த நேரத்துல புதிதாக எந்த ஒரு வேலைக்கும் முயற்சி செய்யாமல் இருப்பது நல்லது. இருக்கிற வேலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தொழிலில் இறங்குவது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். இந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுகுது. அதனால நிச்சயம் உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. உங்களுடைய கடன் எல்லாமே அடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா உங்களுக்கு சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதே நேரம் நோய் நொடியில ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் அதிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலையில் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி வேலையில ஒரு சுமூகமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கும் மேலதிகமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் காம்படிஷன் எக்ஸாம்ல நீங்க எழுதுறீங்கன்னா அதுல கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. குருவோட 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுகுது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பிறக்கும். அதே நேரம் நீங்க கடந்த காலத்துல பட்ட அவமானங்கள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சுப விரய செலவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு காத்திருக்கிறது. உங்களுடைய உறக்கத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி ஒரு நிம்மதியான உறக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு 12ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஆன்மீக உணர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நீங்க அஷ்டமச்சனியினுடைய பிடியிலிருந்து ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனியின் மேல விழுகும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சனியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த வருடத்தினுடைய முற்பகுதியில தான் பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த சனியினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவுக்கு தொந்தரவுகள் என்பது இருக்காது. ஆகையால் உங்களுக்கு முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த குரு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்குரிய அதிபதி. சோ மறை ஸ்தானத்துக்குரிய ஒரு அதிபதி ஒரு மறை ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருந்தா நிச்சயம் ராஜயோகங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ராஜயோகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் கூட. 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் காதலுக்காகவோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காகவோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா குருவினுடைய பார்வை ராகு மேல விழுவாகுது. அதே நேரம் ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நிச்சயம் தொந்தரவுகள் என்பது இருக்கும். ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனியினுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுவதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதும் இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை சனியின் மேல விழுகுது. அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் அதாவது 6லிருந்து 10 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுகும். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு இரவு நேரங்கள்ல பயணங்களை தவிர்க்க வேண்டும். உயரமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா சனியினால பாத்தீங்கன்னா ஆபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயம் இருக்க தேவையில்லை. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது இருக்காது. அதே மாதிரி வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த சனியினால பாத்தீங்கன்னா நிச்சயம் மனசஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீண் அலட்சிகள் தேவையற்ற குழப்பங்கள் இது எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முற்பகுதியில என்னன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டை விழுகும். இதனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு சிறு தொகைகளை செலவிட நேரிடலாம். அல்லது உங்களுடைய தாயாரினுடைய உடல் நலத்திற்காகவும் பாத்தீங்கன்னா ஒரு சிறு தொகைகளை செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சுகபோக வாழ்க்கைக்காக பாத்தீங்கன்னா நிச்சயம் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும்.
ஏற்படும். சில பேருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும். இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உத்தியோக நிமித்தமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு வந்து 12ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வெளி மாநிலங்களுக்கு நீங்க வேலை தேடுறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெளி மாநிலங்கள்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் மாமனுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஆக இந்த 2026ஆம் வருடத்துல பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7க்கு உரிய அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு உரிய அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா கேந்திர ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது நிச்சயம் நிறைய நல்ல பலன்களை பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு செய்வாரு. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தொழில்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. தொழில வந்து விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் வந்து காத்திருக்கிறது. அதோட இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகுறதுனால உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடந்த காலத்துல வந்து கடன் இது எல்லாமே வாங்கியிருந்தீங்கன்னா கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி நோயினால நீங்க அவஸ்தைப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நோயிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதிருந்தீங்கன்னா நிச்சயம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அரசாங்க வேலைக்கு ஏதாவது நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா நிச்சயம் அதுல கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிக அளவு இருக்கிறது. உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து ப்ரொமோஷன் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை வரை பாக்குறாரு. அதனால உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்ல சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கும் சரி நிச்சயமா வந்து வேலையில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் இது எல்லாமே வந்து ரெடியா காத்திருக்கிறது. அதே நேரம் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுகிறதுனால நீங்க செய்கிற தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து கன்னிராசிக்கு ரொம்ப சிறந்த நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுகிறதுனால இந்த வருடத்துல வந்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருவாரு. அந்த நேரத்துல சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியில 7ஆம் இடத்துல விழுகிறதுனால நிச்சயம் வந்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. ஆக 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா தனஸ்தானமான 2ஆம் இடத்துல விழுகிறதுனால உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தங்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருவார். இந்த 11ங்கிறது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறிக்கக்கூடிய இடம். அதனால தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமாக வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தின் மூலமாக பண வரவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் வந்து பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கம் வந்து வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கு. தங்கம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகமும் இருக்கிறது. சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான தொந்தரவுகள் இருக்காது. ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து சனியின் மேல விழுகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுல வந்து அந்யோன்யம் என்பது வருடத்தினுடைய பிற்பகுதியில ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் வருடத்தினுடைய ஆரம்பத்துல மட்டும் குடும்ப உறவுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உறவுகள்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா
வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிறது. அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா காதலிக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 5ஆம் வீட்டுல விழுகிறதுனால காதல்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆகி திருமணங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளையினுடைய வளர்ச்சியிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் காதலிக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா 2026ல வந்து காதல்ல சக்சஸ் ஆவது மட்டுமல்லாமல் திருமணத்திலேயே முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த 2026ல குழந்தை பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. ஆக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து செல்வங்களுமே பாத்தீங்கன்னா இந்த 2026ல் கன்னிராசி நேயர்களுக்கு கிடைக்க போகிறது. வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்றவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கூட்டு தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் கமிஷன் தொழில் பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் நட்பு ஓட்டங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற நட்புகள் உருவாகி அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நட்பு ஓட்டங்கள் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நேரத்துல சனியினுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல விழுகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி தங்கத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுகுது. இதனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். மன தைரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொட்ட காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக 2026ல பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க தொட்ட எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும். இளைய சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வையானது ராகு மேல வந்து 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால வேலையில வந்து நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் மேல வந்து குரு பகவானுடைய பார்வை விழுகாது. ராகு பகவான் 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க மேலதிகாரிகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே நேரம் ராகு பகவான் 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அதிகப்படியான வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதாவது வேலையில வந்து என்னன்னா கொஞ்சம் பிரஷர் அதிக அளவு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து வேலையில வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குரு பகவானுடைய பார்வையானது 6ஆம் வீட்டுல வருடத்தினுடைய ஆரம்பத்துல விழுகிறதுனால நீங்க சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுப கடன் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது உங்களுடைய வீட்டுல வந்து என்னன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது நிச்சயம் வரும். ஆகையால் முடிந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி பழைய கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா சென்று வரக்கூடிய பாக்கியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயம் கிடைக்கும். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த 2026ல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் இந்த வருடத்துல வந்து பழைய வீடு வந்து வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசினியர்களுக்கு அதிக அளவு இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டுல வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துல விழுகிறதுனால அவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்பு வந்து கொஞ்சம் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து அவர்களுடைய படிப்பு வந்து ரொம்ப நன்றாக இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 4ஆம் வீட்டை விழுகாது. ஆனால் சனியினுடைய பார்வை வந்து 4ஆம் வீட்டை விழுகிறதுனால நிச்சயம் வந்து ஒரு படிப்புல வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. அடுத்து காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா
மந்தத்தன்மை என்பது நிச்சயம் இருக்கும். படிப்புல பாத்தீங்கன்னா பெருசா ஆர்வம் எதுவும் காட்ட மாட்டாங்க. ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புல வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த 2026ல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து 2026ல பாத்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிமாநிலம் அல்லது வெளிநாடுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கடனால வந்து கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆகையால் முடிந்த அளவுக்கு வந்து இந்த வருடத்துல வந்து கடனை வாங்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அல்லது மிக குறைந்த அளவு வாங்கிக் கொள்வது நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சி செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் 10ல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரம் ராகு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எக்ஸாம் வந்து என்னன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆகையால் அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. 2026 குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெயர், புகழ், செல்வாக்கு, பதவி உயர்வு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தாய்மாமனுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் எதிரிகளுடைய தொல்லையினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பயிற்சி பிறகு பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரம் பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே நேரம் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாகவும் அவர்களுக்கு பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் செய்யற கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். 11ங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறதுனால உங்களுக்கு பன்மடங்கு பாத்தீங்கன்னா லாபம் உங்களுடைய வியாபாரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. நீங்க எதிர்பார்க்காத லாபம் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால வியாபாரம் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக 2026ல கன்னிராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் கிடைக்க போகிறது, திருமணம் நடக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, தன லாபங்கள் பெருக போகிறது, வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது, சொந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு சொந்த தொழில் நல்லா இருக்க போகிறது, உத்தியோகம் கிடைக்க போகிறது, உத்தியோகத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது, தங்கம் கிடைக்க போகிறது, தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கு இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வந்து இந்த வருடத்துல காத்திருக்கிறது. ஆகையால் 2026 பாத்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். துலாம் ராசினியர்களே, இந்த 2026ஆம் ஆண்டுல குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலையும் அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் வந்து 9ல சஞ்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா பெருசா நன்மைகளை செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். இருந்தாலும் குரு பகவான் பாத்தீங்கன்னா சுப கிரகம். அதனால குரு பகவான் பார்க்கிற பார்வையின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல செய்வாரு. அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 3, 6, 10, 11 இவை எல்லாமே பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம். அந்த உபஜயஸ்தானத்துக்குரிய கிரகம் பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானத்துல வரும்போது நிச்சயம் வந்து நல்ல பலன்களை செய்வாரு. அதனால இந்த குரு பகவானால் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் இருக்கிறது. அடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த வருடம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு. ஒரு பாவ கிரகம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நிச்சயம் நல்ல பலன்களை செய்வார். அதிலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நிச்சயம் நல்ல பலன்கள் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 4 மற்றும் 5க்குரிய அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 4, 5க்குரிய பலன்கள் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலையும் கேதுவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார். ஆக இந்த வருடத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவின் மேல குருவினுடைய பார்வை வந்து விழுகுது. அதனால குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா ராகு வந்து வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து நிச்சயம் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை வந்து ராகுவின் மேல விழுவாது. அதனால வந்து குரு வருஷத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் ராகுவினால வந்து சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வருடம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு. நிச்சயம் கேதுனால பாத்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு நடப்பதற்கு
ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்துல வேலை பார்க்கிறவர்களுக்கு ரொம்ப சிறந்த வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால வேலையில பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் என்பது நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். வேலையில் இருந்த தொல்லைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவாரு. அதனால இந்த 2026ஆம் வருடத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. சம்பள உயர்வும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிச்சயம் காத்திருக்கிறது. ஆக உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருடம் பாத்தீங்கன்னா மிக சிறந்த வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வை தனது வீட்டின் மேல விழுகுது. இதனால இந்த 2026ஆம் வருடத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன தைரியம் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு முயற்சியிலையும் நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் இளைய சகோதர சகோதரியினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். தங்க கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அதனால உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து நிச்சயம் உங்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருக்க பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பல நாட்களாக பேங்க்ல வந்து லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து லோன் வந்து நீங்க கேட்காமலே வந்து உங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். உங்களுடைய மன தைரியம் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க தொட்ட எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா வெற்றிகள் என்பது உங்களை காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும்போது அரசியல்ல வந்து ஈர்க்கிறவங்களுக்கு அரசியல்ல வந்து ஒரு செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல விழுகும். அதனால பண வரவுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் பஞ்சம் என்பது இருக்காது. குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்துல வந்து நிச்சயம் ஒரு கட்டாயம் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. இந்த வருடத்துல வந்து தங்கம் அதிக அளவு உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு வருடத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய தொழில வந்து என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில வந்து என்னன்னா பல மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கடந்த காலத்துல வந்து நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு லாபங்கள் வந்து தங்கத்தின் மூலமாக அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல விழுகிறதுனால கடந்த காலத்துல வந்து ஏதாவது நோயினால அவதிப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல வந்து நிச்சயம் உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அதாவது அவர் 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி அவர் 6ல இருக்கிறதுனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து நிச்சயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய தொல்லைகள் என்பது இருந்திருக்கும். அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய 9ஆம் பார்வை வந்து 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து அம்மாவினால வந்து என்னன்னா உங்களுக்கு நிச்சயம் தொல்லைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவோட பார்வை சனியின் மேல விழுகிறதுனால அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட தகராறுகள் எல்லாமே விலகி திரும்ப வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஏன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கு வந்து பெரிதான அளவுக்கு குரு பார்வை எதுவுமே கிடையாது. அதனால பெருசா வந்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்பு வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவோட 5ஆம் பார்வை வந்து 2ஆம் வீட்டுல விழுகும். அதனால வந்து படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து 4ஆம் அதிபதியான சனி வந்து என்னன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து படிப்புல வந்து ஒரு தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவினுடைய நேரடி பார்வை வந்து 4ஆம் வீட்டுல விழுகுது. அதோட குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி பகவான் மேல விழுகிறதுனால நிச்சயம் படிப்பில் இருந்த மந்த நிலை எல்லாமே விலகி திரும்ப வந்து படிப்புல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உயர்கல்வி மாணவர்களுக்கு இருக்கிறது. காலேஜ்
படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சொத்து சேர்க்கைகள் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி நீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதாவது முடிந்த அளவுக்கு பழைய வீடுகள் வாங்குவதற்கான யோகம் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் வருடத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிதாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயம் உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் இடையான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினம். இந்த 2026ஆம் வருடத்துல மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற துலாம் ராசினியர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன்னா கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறந்த வரன்கள் கிடைப்பதில் கொஞ்சம் கடினம். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இந்த ராகு மேல விழுவதனால நிச்சயம் காதல் என்னன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை 5ஆம் வீட்டுல விழுகாது, அதாவது ராகுவின் மேல விழுகாது. அந்த நேரத்துல என்னன்னா நிச்சயம் காதல்ல சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில காதல்ல என்னன்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பிள்ளைகள் என்னன்னா உங்களுடைய பேச்சை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவுகள்ல என்னன்னா விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. வெளியிடங்கள்லயும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலையும் சரி, இந்த 2026ஆம் வருடத்துல எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்காது. சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் ஏற்படும். தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நீங்கள் திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறது. தொழில் சம்பந்தமாக பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது புதிதாக தொழில் தொடங்குவதற்காகவோ அல்லது இருக்கிற தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகவோ சுப கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த சனினால நிச்சயம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனியின் மேல விழுகிறதுனால கடந்த காலத்துல ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே விலகி திரும்ப உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு வேலைக்காக நீங்க முயற்சி செய்றீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி கோர்ட் சம்பந்தமான விஷயங்களை நீங்க நிச்சயம் கோர்ட்டு படி ஏறக்கூடாது. ஏன்னா கோர்ட்னால பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். விருச்சிக ராசினியர்களே, 2026ஆம் ஆண்டுல வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமோக நற்பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5க்குரிய அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வருடத்தினுடைய பிற்பகுதியில உச்சம் பெறுகிறார். ஒரு திரிகோணாதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா திரிகோண ஸ்தானத்துல உச்சம் பெறும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல அதிசயங்கள், பல நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிர்ஷ்ட கதவுகள் பாத்தீங்கன்னா திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கு பல வழிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தந்தையினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தந்தையினுடைய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாட்டுக்கு நீங்க ஒரு சுற்றுலா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல வெளிநாடு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ஆன்மீக ஸ்தல யாத்திரைக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி பல கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. கோவில் கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் வெளிநாட்டுல நீங்க வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா இந்த நேரத்துல வெளிநாட்டுல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசினியர்கள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோட குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் எடுத்தீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காதலிக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது. காதல் பாத்தீங்கன்னா நிறைய மலர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல்ல ஒருத்தருக்கு ஒருவரை விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் பிற்பகுதியில நிறைய இருக்கிறது. காதல்ல என்னன்னா ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு
கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருஷத்துல வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசிகளுக்கு பாத்தீங்கன்னா லாட்டரி வந்து அடிப்பதற்கான யோகம் இருக்கிறது. இந்த லாட்டரியின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக பாத்தீங்கன்னா பெயர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்க நிச்சயம் பிரபலமாவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவு இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகையை வந்து செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி புதிய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா எது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வருடத்தினுடைய முற்பகுதியிலே வாங்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து 4ஆம் வீட்டுல விழுகாது. அதனால ராகு வந்து என்னன்னா சொத்துக்கள் வாங்கும்போது ஏதாவது ஒரு வில்லங்கம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால வருடத்தினுடைய பிற்பகுதியில சொத்துக்கள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடம் பிறக்கும் போது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் வக்ரமாக இருக்கிறாரு. அதனால உடல் ஆரோக்கியத்துல வந்து அந்த நேரத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால வருடம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க குடும்ப விஷயங்களை வந்து நீங்க நிச்சயம் விட்டு கொடுத்து போகணும். அப்பதான் குடும்பத்துல வந்து ஒரு ஒற்றுமை என்பது இருக்கும். அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகளை வந்து முடிந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளணும். இல்லைன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான காரியங்களை பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனசளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப திடமாகவும் ஒரு தைரியமாகவும் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்க இருப்பீங்க. நீங்க செய்யற எந்த காரியமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும். அதுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பார்கள். இளைய சகோதர சகோதரியினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கு. 2026ஆம் ஆண்டுல உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது. தங்கத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும். வருடத்தினுடைய முதல் 2 மாதங்களை மட்டும் கண் மற்றும் பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கண் கண்ணாடி அணிவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி பற்கள்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் முதல் 2 மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது கண் மற்றும் பற்களில் ஏற்படும். வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி பகவானால பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் ஒரு இடைஞ்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து சனி மேல விழுகிறதுனால பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்துல கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா சனியினுடைய 3ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல விழுகிறதுனால நிச்சயம் வந்து கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்துல கூட்டு தொழில் வச்சு நீங்க எதுவுமே பிசினஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கூட்டு தொழில பண்ணீங்கன்னா நிச்சயம் அதுல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவோ அல்லது வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி புதிய நண்பர்கள் மூலமாக ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இல்லை என்றால் அவர்களாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கமிஷன் தொழில் அதே மாதிரி வந்து ஜாயிண்ட் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டுல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா கல்வியில வந்து என்னன்னா மந்தத்தன்மை என்பது நிச்சயம் இருக்கும். பெரிதாக வந்து படிப்புல வந்து ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதனால முதல் 2 மாதங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து வர்ற 3 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து 2ஆம் வீட்டுல விழுகாது. ஆனால் சனியினுடைய பார்வை வந்து 2ஆம் வீட்டுல விழுகிறதுனால வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா படிப்புல வந்து மந்தத்தன்மை ஏற்பட்டு படிக்காமல் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பள்ளிகளில் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுகாது. 4ஆம் வீட்டுல வந்து என்னன்னா ராகு இருக்கிறதுனால வந்து படிப்புல வந்து பெருசா ஆர்வம் கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா படிப்புல வந்து தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்ல படிப்பை விட்டு நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஆகையால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டுல படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா படிப்புல வந்து மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டுல விழுகிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெருசா ஆர்வம்
ஆர்வம் காட்ட மாட்டீங்க. மந்தத்தன்மை என்பது நிச்சயம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து குரு வந்து உச்சமாக இருக்கிறதுனால வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆராய்ச்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அங்கீகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் மூலமாக பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டுல பெரிதாக ஒரு முன்னேற்றம் என்பது எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் உங்களுடைய வேலையில வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எப்பொழுதும் போல நார்மலாக போகும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிசினஸ் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா பல யோசனைகள் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த யோசனைகளை வந்து நீங்க ரொம்ப குழப்பிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாமா, அதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே வந்து என்னன்னா காலத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்காம ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து தெளிவாக முடிவெடுத்து பிசினஸ் ஆரம்பிப்பது ரொம்ப நல்லது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. திருமணத்துக்காக நீங்க முயற்சி செய்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2026ல மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா முதல் 2 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால பெரிதாக வந்து நல்ல பலனை வந்து எதிர்பார்க்க முடியாது திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல. ஆனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எஜுகேஷன்ல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். நீங்க ரொம்ப தைரியத்தோட நீங்க செய்யற எல்லா காரியங்களும் வெற்றிகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய வருடமாகவும் இருக்கும். 2026ஆம் வருடம் விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதனால அந்த அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா எப்ப வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வருடத்தினுடைய முதல் 2 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தீய சகவாசங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தீய சகவாசத்தின் மூலமாக தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி வருஷத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆக இந்த 2026ஆம் ஆண்டுல விருச்சிக ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் இருக்கிறது. அதிர்ஷ்ட கதவுகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் இந்த வருடத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. ஆகையால் முடிந்த அளவுக்கு வந்து மாணவ மாணவிகள் வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல மந்தத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்லை என்றால் படிப்பை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு அமையும். அதே மாதிரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடத்தில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டுல வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் வந்து சஞ்சரிக்கிறார். இந்த ராசிநாதன் வந்து 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மேல விழுகுறதுனால இந்த காலம் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப பொன்னான காலம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க செய்யற எல்லா செயல்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி, புகழ், செல்வாக்கு இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய 7ஆம் பார்வை வந்து ராசியின் மேல விழுகுறதுனால அதனால உங்களுக்கு புகழ் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் குருவோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல விழுகுது. அதனால நீங்க எந்த ஒரு காரியத்தை இந்த நேரத்துல நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. அதோட மன தைரியம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு இருக்கும். ஏன்னா ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருக்கிற தைரியத்தை வந்து என்னன்னா ரொம்ப அதிகப்படுத்துவாரு. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே பாத்தீங்கன்னா தைரியமாக வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து இறங்கலாம். ஏன்னா ராகுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதே நேரம் உங்களுடைய ராசிநாதனான குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல விழுகுறதுனால குருவும் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால நீங்க தொட்ட எல்லா காரியங்களிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வந்து நிச்சயம் கிடைக்கும். அளவுக்கு அதிகமான மன தைரியம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிறக்கும். அதோட இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு வந்து 3ல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இடையே பாத்தீங்கன்னா மனக்கசப்புல ஏற்படுத்துவாரு. இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால எந்த அளவுக்கு மனக்கசப்புகள் வருதோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தேடி வரும். அடுத்து உங்களுடைய ராசிநாதனுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகுது. அதனால நிச்சயம் வந்து கடந்த காலத்துல நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அடுத்து உங்களுக்கு மூத்த சகோதரர்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து ஒற்றுமை என்பது ஏற்படும். அவர்களுடைய சப்போர்ட் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற தனுசு ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து என்னன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதே நேரம் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான சூழலும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து அந்யோன்யம் என்பது வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கும். அதே நேரம் நண்பர்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில், கமிஷன் தொழில், புரோக்கரேஜ் தொழில் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். தற்போது தனுசு ராசிக்காரர்ல பாத்தீங்கன்னா சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அதனால நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து ஏதாவது தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கும் அம்மாவுக்குமான உறவுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது உங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து என்னன்னா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து படிப்புல கவனமாக இருக்க வேண்டும். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். புதிதாக சொத்து சேர்க்கைகள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி வந்து 4 இருக்கிறதுனால வந்து என்னன்னா சொத்து வாங்கும் போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுல விழுவதனால தனுசு ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் இருக்கிறது. குருவினுடைய பார்வை ராகுவின் மேல விழுவதனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதீத அளவு பாத்தீங்கன்னா வெற்றியில் கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. அதே நேரம் மன தைரியம், வீரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. நிறைய சாகசங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கும் தந்தைக்குமான நம்ம உறவுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களிடம் பேசும்போது பாத்தீங்கன்னா மரியாதை கலந்த சொற்களை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கும் பெரியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்பு என்பது எட்டி பார்க்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு வந்து என்னன்னா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அப்புறம் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு செயல்பாடுகளையுமே வந்து இப்ப ஈடுபடக்கூடாது. ஏன்னா கேது 9ல இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அதிர்ஷ்டத்தை வந்து குறைக்கத்தான் செய்வாரு. அதனால அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு செயல்பாடுகளையுமே இந்த நேரத்துல ஈடுபடக்கூடாது. சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் சோசியல் மீடியால எதிர்பார்த்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இருக்காது. ஆகையால் நீங்க செய்யற செயல்பாடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய கோவில் குளங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்று வரக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து இருக்கிறது. அடுத்து குரு பேச்சுக்கு பிறகு அதாவது வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருவாரு. இந்த 8ல வரும்போது பாத்தீங்கன்னா அவர் நிச்சயம் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. இதனால உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே நேரம் அவர் தனக்காரகன் வேற. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தன லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து சேரக்கூடிய யோகமும் இருக்கிறது. வீட்டுல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பற்கள், கண் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்ல வந்து என்னன்னா உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நிச்சயம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். ஆக பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில அவர்களுடைய படிப்பு வந்து ரொம்ப நன்றாக இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சுப செலவுகள் காத்திருக்கிறது. பெரும்பாலும் உங்களுடைய வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவோ பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நிம்மதியான உறக்கம் என்பது நிச்சயம் ஏற்படும். ஏன்னா கடந்த காலத்துல வந்து உறக்கத்துல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப அது எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாறி இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது வருடத்தினுடைய பிற்பகுதியில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பை நிறைய கொடுத்திருப்பாரு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை வந்து என்னன்னா சனியின் மேல விழுவுறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க கொஞ்சம் விலகி நிக்க முடியும். அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேறும். அதாவது உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே விலகி திரும்ப குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. அடுத்து புதிதாக சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சொத்து சேர்க்கைகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பழைய வீடுகள் இந்த மாதிரியான இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலையில வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள்
வாய்ப்புகள் என்பது நிச்சயம் இருக்கும். ஏன்னா சனியினுடைய 3ஆம் பார்வை வந்து 6ஆம் வீட்ல விழுவறதுனால உங்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல கொஞ்சம் மனக்கசப்புகள் என்பது நிச்சயம் இருக்கும். ஆகையால் இந்த அர்த்தாஷ்டம சனி முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன்னா நிச்சயம் வேலையில் தொந்தரவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவானவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். அதனால நீங்க செய்கிற செயல்பாடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனியினுடைய 10ஆம் பார்வையானது உங்களுடைய ராசியின் மேல விழுகும். அதே நேரம் குருவும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கிற செயல்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அவமானங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய செயல்பாடுகள்ல மட்டும் நீங்க வருடத்தினுடைய பிற்பகுதியில கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கோட்டுப்படி எதுவும் ஏறாமல் இருப்பது நல்லது. நிறைய தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு குருவினுடைய பார்வை வந்து ராகுவின் மேல விழுகாது. அதனால 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரருக்குமான உறவுகள்ல வந்து என்னன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு. அதே நேரம் நீங்க செய்யற முயற்சிகள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனம் என்பது பிற்பகுதியில வேண்டும். ஏன்னா நீங்க என் ராகு 3ல இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையுமே வந்து என்னன்னா வேகமாக செய்ய வைப்பாரு. ஆனா அது கரெக்டா தப்பா அப்படிங்கறது வந்து என்னன்னா நீங்க ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. அதனாலயுமே பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து பிரச்சனைகள் அதே மாதிரி அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். ஆகையால வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து நீங்க செய்யற செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதுலையுமே கொஞ்சம் நிதானம் என்பது உங்களுக்கு தேவை. குருவினுடைய 9ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால இந்த நேரத்துல நீங்க பழைய வீடை வந்து என்னன்னா நீங்க ரினோவேஷன் பண்ணணும், அதாவது புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா தாராளமாக புதுப்பிக்கலாம். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில இருக்கு. இல்லைன்னா இருக்கிற வீட்டுல வந்து என்னன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசா ஒரு ஃப்ளோர் கட்டணும் இல்ல ஒரு மாடி கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரவை காட்டிலும் பாத்தீங்கன்னா செலவுகள் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிக அளவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செலவுகளை சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது. இந்த குருவினுடைய 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டுல விழுவதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் மகிழ்ச்சிகள் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்துக்காக பாத்தீங்கன்னா நீங்க அதிக அளவு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். கடந்த காலங்கள்ல நீங்க ஏதாவது புதிதாக இடம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல அந்த இடத்தினுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா எதிரிகளை நீங்க வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் ஏதாவது சூழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆகையால் நீங்க செய்யற செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அப்பா வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அது வில்லங்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த கேதுவினால இருக்கு. ஆகையால் முடிந்த அளவுக்கு அப்பா வழி சொத்துக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் சரிபார்த்து கொள்வது நல்லது. ஆக 2026ஆம் ஆண்டுல தனுசு ராசிக்காரர்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்துல வந்து குருவினுடைய பார்வை வந்து ராசியின் மேல இருக்கிறதுனால உங்களுக்கு பல வழிகள்ல பாத்தீங்கன்னா நன்மைகள் என்பது நிச்சயம் நடக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நீங்க செயல்பாடுகள்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவமானங்களை தந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் பண வரவுகள் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வசதி வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நீங்க செய்யற செயல்பாடுகள் அதுல வந்து என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமாக வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க நிச்சயம் விடுபடலாம். ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து சனியின் மேல விழுவதனால பெரிதான அளவுக்கு இந்த சனியினால பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. ஆக இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா வருடம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு நற்பலன்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். மகர ராசி நேயர்களே, இந்த 2026ஆம் வருடத்துல வருடத்தினுடைய முதல் பாதியில பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக சனியினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் என்பது கிடைக்கும். ஏன்னா அவர் உங்களுடைய ராசி அதிபதி, அதுவும் போக அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து செய்வாரு. அதே நேரம் குரு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நன்மைகளை செய்வார். ஏன்னா அவர் 3 மற்றும் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரும்போதும் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து இந்த 2026ஆம் வருடத்தில் நடப்பதற்கு காத்திருக்கிறது. இந்த குரு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா நீங்க முயற்சிகள் அதிகமாக போட்டால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.
இல்ல நான் தனியார்ல வேலை பார்க்கிறேன். எனக்கு புரமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் புரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலையில பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாற்றம் என்பது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானங்கள் பார்த்தீங்கன்னா, பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருஷத்துல அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு பொறுப்புள்ள பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியில பார்த்தீங்கன்னா, குரு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால நிச்சயம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பார்த்தீங்கன்னா, வருடத்தினுடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். அப்பயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த 2026ஆம் வருடத்துல பார்த்தீங்கன்னா, அநேக மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அவர்களுடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியில பார்த்தீங்கன்னா, குருவினுடைய 7ஆம் பார்வை 12ஆம் வீட்டுல விழுகுது. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சுப கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவ சிகிச்சைக்காக பார்த்தீங்கன்னா, கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா, வருடத்தினுடைய முற்பகுதியில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். அப்புறம் இந்த 2026ஆம் வருடம் வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் என்பது கிடைக்கும். அதே நேரம் நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நிச்சயம் சக்சஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் மன தைரியம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொட்ட எல்லா காரியங்களுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது இருக்கும். அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூட்டு தொழில பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். அதே நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே கடந்த காலத்துல பண்ணியிருந்தீங்கன்னா, அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நிச்சயம் மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்குமான இடையே உள்ள உறவுகள்ல கடந்த காலத்துல பிரச்சனைகள் இருந்தால் தற்போது அது எல்லாமே விலகி திரும்ப ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா, படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில இருக்கிறது. அதே நேரம் கூட்டு தொழில் ஈடுபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஜவுளி தொழில் பண்றவங்க, அதே மாதிரி புரோக்கரேஜ் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும். அதே நேரம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய ராசிதிபதி வேற 3ஆம் இடத்துல ஏற்கனவே நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல குருவினுடைய பார்வையும் ராசி மேல விழுகிறதுனால நீங்க செய்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் ஏற்படும். அதே நேரம் அந்த வெற்றியின் மூலமாக உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை என்பது இருக்கும். அதே நேரம் நண்பர்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பக்கபலமாக இருக்கும். வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிக்கும் இடையே உள்ள பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வருடத்தின் முற்பகுதியில மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்க காரியத்துல பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு முயற்சியில ஈடுபட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு 100% இருக்கு. அதனால நீங்க தைரியமாக எந்த ஒரு செயல்களிலுமே நீங்க ஈடுபடலாம். நிச்சயம் வெற்றி என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு இந்த 2026ஆம் வருடம் பொன்னான காலம் தான் சொல்லணும். ஏன்னா விவசாயத்தின் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகசூல் பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்நடையின் மூலமாக தன லாபங்கள் பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க செய்யற செயல்பாடுகளை பார்த்து நிச்சயம் உங்களுக்கு கௌரவிப்பதற்காக முன் வருவார்கள். ஆக இந்த 2026ஆம் வருடம் மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொன்னான காலம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை செய்கிறார். அதே நேரம் உங்களுடைய ராசிதிபதி 3ஆம் இடத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். அதோட இந்த ராகு பகவானும் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த ராகு பகவானால பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள், அதே மாதிரி நீங்க பேசுற வார்த்தைகள்னாலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும்.
அது பெருசா நிச்சயம் உங்களை பாதிக்காது. இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். கும்பராசி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டுல உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வருடம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு. தற்போது நீங்க 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த 7.5 சனியில கடந்த 5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. தற்போது இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா, குடும்ப சனியில இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் நிச்சயம் நிறைய நல்ல நன்மைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்வதற்கு காத்திருக்கிறார். ஏன்னா அவர் உங்களுடைய ராசி அதிபதி வேற. அதோட 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு இந்த சனி மேல விழுகுது. அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இந்த 2026ஆம் வருடத்துல நடப்பதற்கு காத்திருக்கிறது. அடுத்த மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2026ல பார்த்தீங்கன்னா பண வரவு பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு அதிக அளவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதி மட்டுமல்ல தனக்காரகனும் கூட. அவருடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல 11ஆம் வீட்டுல விழுகுது. அதனால இந்த 11ங்கிறது பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய இடம். கடந்த காலத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுகுது. இந்த 9ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா அப்பாவினுடைய சொத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்பாவினுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பாவளி சொத்துக்கள் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 9 பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடமும் கூட. அதனால வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது. இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா தன லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நேரத்துல லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா தனஸ்தானத்தின் மேல விழுகுது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தன லாபங்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா பண வரவுகள் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த 2026ஆம் வருடத்துல கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட காத்து அடிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து என்ன மிகப்பெரிய முக்கிய மாற்றம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பல நாளா வரன் அமையல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2026ல பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா நீங்க தற்போது 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. இந்த குடும்ப சனியில என்னன்னா சனி பகவான் இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி தருவார். அதே நேரம் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல விழுகிறதுனால நிச்சயம் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தருவார். அதனால திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 9வது பார்வையானது உங்களுடைய ராசி மேல விழுகிறது. ராகு ஆனவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருக்கிறாரு. இந்த குருவினுடைய பார்வை ராகுவின் மேல விழுகிறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய புகழ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுமே பரப்புவாரு. அதனால உங்களுடைய செல்வாக்கு பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. அதே நேரம் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை ராகுவின் மேல விழுகாது. அந்த நேரம் ராகு என்னன்னா 1ஆம் இடத்துல தனித்து இருப்பார். அதனால அந்த நேரத்துல மட்டும் உங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய புகழ் செல்வாக்கு எல்லாமே குறைப்பதற்கான முயற்சியில அவர் ஈடுபடுவார். ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில மட்டும் உங்களுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு பகவான் 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக ஏதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க தாராளமா முயற்சி செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் பாத்தீங்கன்னா நிறைய சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்கத்துல கடந்த காலத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா தங்கத்தின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக தன லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட தங்கம் பாத்தீங்கன்னா நிறைய வாங்குவதற்கான அமைப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது 10ஆம் வீட்டுல விழுகும். அதனால என்னன்னா நீங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது. அடுத்து பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிற்பகுதியில குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது 10ஆம் வீட்டுல விழுகுது. அதனால அவங்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலின் மூலமாக தன லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆக தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2026ஆம் வருடம் பாத்தீங்கன்னா அமோகமான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்துல நீங்க பேங்க் லோனுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் பேங்க் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சுபக்கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சுபக்கடன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய தொழிலின் வளர்ச்சிக்காகவோ அல்லது மருத்துவ செலவிற்காகவோ அல்லது உங்களுடைய திருமணத்திற்காகவோ அல்லது உங்களுடைய வீட்டுல உள்ள ஒரு சுப நிகழ்ச்சிக்காகவோ பாத்தீங்கன்னா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு பகவான் வந்து 6ஆம் வீட்டுல இருக்காரு. அதே நேரம் அவருடைய 7ஆம் பார்வை பார்த்தோம்னா 12ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு காத்திருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் வருடத்துல வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் காத்திருக்கிறது. குரு பயிற்சிக்கு பிறகு குருவானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலையில வந்து ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார். வேலை பார்க்கும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து என்னன்னா இவர் தீர்த்து வைப்பார். உங்களுக்கு மேலதிகமான உறவுகள்ல வந்து என்னன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான தீர்ப்புகள் என்பது வேலை பார்க்கும் இடத்துல இருக்கும். அதே நேரம் நீங்க புதிய வேலை தேடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சம்பள உயர்வு பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது 10ஆம் வீட்டுல விழுகிறதுனால பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருக்கிற இடத்துல நீங்க பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி, இல்ல நீங்க வெளியில வேற கம்பெனிக்கு போறீங்க, அங்க வந்து எனக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷனோட நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க 7.5 சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. அதனால நிச்சயம் வந்து உங்களுக்கு படிப்புல வந்து ஒரு மந்த நிலைமை என்பது இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 9வது பார்வையானது 2ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து ஒரு கல்வியில வந்து மாற்றங்கள் ஏற்படும். இதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து மிகுந்த கவனம் செலுத்தணும். ஏன்னா கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் எதுவும் இருக்காது. அதே நேரம் தவறான நட்புகளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தவறான பழக்க வழக்கங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தவறான நட்புகளிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து 2026ஆம் ஆண்டுல உறவுகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகளை வந்து சலசலப்புகள் என்பது அடிக்கடி வந்து போகும். அதே நேரம் தவறான நட்புகள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து புதிதாக எதுவும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. புதிய நண்பர்களிடம் பழகும் போதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்களால பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அந்த நேரத்துல சனியினுடைய 10ஆம் பார்வையானது 11ஆம் வீட்டுல விழுகிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உறவுகள்ல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தற்போது நீங்க 7.5 சனியில குடும்ப சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க. அதாவது சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சனியின் மேல விழுகாது. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அவ்வப்போது சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்க பேசுற பேச்சுக்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா முக்கியமா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில நீங்க பேசினாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வருதோ அதே நேரத்துல பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை சனியின் மேல விழுகிறதுனால குடும்பத்துல அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் என்பது பிற்பகுதியில் இருக்காது. ஆனால் முற்பகுதியில மட்டும் குடும்பத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கண் சம்பந்தமான தொந்தரவுகள், அதே மாதிரி பாதங்கள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது எல்லாமே வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
பற்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா இதனாலே பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குரு பயிற்சி பிறகு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருவாரு. இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா சுபக்கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆக இந்த 2026ஆம் ஆண்டுல உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாம இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சுபக்கடன் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய அளவுல வாங்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. இல்லை என்றால் உடல் ஆரோக்கிய குறைபாட்டினால பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவு கிடைக்கும். அதே மாதிரி புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். தந்தையினுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும். சோசியல் மீடியால பிரபலம் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வருமானங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு வருடத்தினுடைய ஆரம்பத்தை காட்டிலும் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து 10ல விழுகும். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2026ஆம் வருடத்துல எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா நீங்க செய்யற எல்லா விஷயமும் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் சரிபார்த்து கொள்வது நல்லது. இல்லைன்னா அதனாலே பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து இரவு நேரங்கள்ல முடிந்த அளவுக்கு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிதாக சொத்து சேர்க்கைகள் வாங்கும் போது ரொம்ப செக் பண்ணி பார்த்துக்கிறது வாங்குவது நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக இந்த 2026ஆம் வருடத்துல உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து 4ஆம் வீட்டுல விழுகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி உங்களுடைய தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பிசினஸ் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா கேது பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இடையே உள்ள பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதன் மூலமாக பாத்தீங்கன்னா கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வருஷத்துல முடிந்த அளவுக்கு வந்து கோர்ட்டு படி ஏறாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் இந்த சனி பகவானால பாத்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னால வந்து அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அடுத்து குரு பகவான் என்னதான் உங்களுக்கு அதிக அளவு பணவரவுகள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தனலாபங்கள் பிசினஸ் மூலமாக தனலாபங்கள் கொடுத்தாலும் அவருடைய பார்வையானது 12ஆம் வீட்டுல விழுகிறதுனால வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அவர் எந்த அளவுக்கு பண வரவுகளை கொடுக்கிறாரோ முடிந்த அளவுக்கு சேமித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வரவுக்கு மீறிய செலவுகள் என்பது உங்களுக்கு காத்திருக்கிறது. நிம்மதியான உறக்கம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியில் முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறிய செலவுகள் ஏற்படும். மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில பாத்தீங்கன்னா மிகுந்த சாதகமான சூழ்நிலை என்பது இருக்கிறது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டுல விழுகிறதுனால மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பயிற்சியாகி குரு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு போயிருவாரு. அந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வை 11ஆம் வீட்டுல விழுகாது. அதே நேரம் சனி பகவானுடைய பார்வை பார்த்தோன்னா 11ஆம் வீட்டுல விழுகிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல வரன்கள் பாத்தீங்கன்னா தட்டி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால மறுமணத்துக்காக முயற்சி செய்றவங்க பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில முயற்சி செய்வது ரொம்ப நல்லது. வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எதிர்பார்த்த லாபங்கள் என்பது விவசாயத்தில் கிடைப்பது கடினம். கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில கால்நடையின் மூலமாக உங்களுக்கு அதிக அளவு தன லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கால்நடைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து 11ஆம் வீட்டுல விழுகாது. அதே நேரம் சனி பகவானுடைய பார்வை விழுகிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்நடைகளை எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதன் மூலமா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் வருடத்தினுடைய பிற்பகுதியில கால்நடைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மீன ராசினியர்களே, வருடத்தினுடைய முதல் 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கிறார். அதனால வருடத்தினுடைய முதல் 2 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து உங்களுடைய ராசிதிபதினால எதிர்பார்க்க முடியாது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரம் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க பங்கேற்க கூடாது. அதையோட உங்களுக்கு தற்போது 7.5 சனியில ஜென்ம சனியினுடைய பிடியில் இருக்கிறீங்க.
அதனால வருடத்தினுடைய முதல் 2 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யற செயல்பாடுகள்ல இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாரி உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகளும் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக சொத்து சேர்க்கையோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தினுடைய முதல் 2 மாதங்கள்ல வந்து நீங்க எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. அதே நேரம் உங்களுடைய ராசிதிபதியான குரு பார்த்தீங்கன்னா 11/3/2026 அன்று பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து நிச்சயம் நல்ல முன்னேற்றம் வரும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும். சொத்தும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய பிசினஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பிசினஸ்ல வந்து விரிவாக்கம் செய்யலாம், நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருந்தாலும் சனி பாத்தீங்கன்னா ஜென்ம சனியில இருக்கிறதுனால நீங்க செய்யற செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கு நிம்மதியான உறக்க நிலை என்பது நிச்சயம் இருக்கும். அதே நேரம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய சுப செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த 11/3/2026க்கு பிறகு உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடத்துல வந்து ராகு கேதுக்கள் பெரும்பாலான மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராகு வந்து 12ஆம் இடத்திலும், கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த கேது வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல பலன் தான் சொல்லலாம். அதாவது எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா இருக்காது. உங்களுக்கு கடன் ஏதாவது நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து குறைபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் நீங்க வேலை பார்க்கும் இடத்துல வந்து உங்களை சுத்தி யாராவது வம்பு வழக்குகள் இல்ல உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்புகளும் வரும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் பாதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்ல வந்து நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய ராசிதிபதியான குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 அன்று பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பாத்தீங்கன்னா 1/6/2026 அன்று கடகராசி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதன் பிறகு பாத்தீங்கன்னா குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய இழந்த பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா வருடத்தினுடைய முதல் 6 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சனினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரு, புகழ் எல்லாமே கெட்டு போயிருக்கும். அதே நேரம் இந்த குருவினுடைய பார்வை வந்து குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசியின் மேல விழுவறதுனால நிச்சயம் வந்து உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா தன லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தனக்காரகனான குருவினுடைய பார்வை வந்து 11ஆம் இடத்துல விழுவறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகள்ல பாத்தீங்கன்னா தன லாபங்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில வந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. விவசாயம் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான மகசூல் மூலமாக கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு வருமானங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கால்நடைகள் மூலமாக வருமானங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் திருமணம் அல்லது மறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து கொட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுவறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமா பாத்தீங்கன்னா பிரபலம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதோட அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிச்சயம் பாத்தீங்கன்னா அப்பாவினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பா வழி சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி புனித யாத்திரைகள் பாத்தீங்கன்னா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய கோவில்களுக்கு பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து 12ஆம் இடத்துல விழுகாது. அதே நேரம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறக்கத்துல வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதனால ஜூனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இந்த ஜென்ம சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல விழுவறதுனால கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா அப்பொழுது சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களுக்குமான உறவுகள்லையும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது நிச்சயம் வரும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ற தொழில எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடாது. ஜவுளி தொழில், புரோக்கரேஜ் தொழில் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி தொழில ஈடுபடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வருடத்தினுடைய முதல் 6 மாதங்களை காட்டிலும்
பிற்பகுதியில் உள்ள 6 மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து அதிகப்படியான செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனியினுடைய பார்வை வந்து 7ஆம் வீட்ல விழுவறதுனால, காலேஜ் படிக்கிற மாணவ, மாணவிகள் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகளுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகளுடைய படிப்பும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா, சனியினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்ல விழுவறதுனால, நீங்க செய்யற செயல்பாடுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எதையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க அவசரப்பட்டு செய்யக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சாதான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும். அதே நேரம் மன தைரியம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நல்லது. இளைய சகோதர, சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏதாவது மனக்கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கும் இளைய சகோதர, சகோதரிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் மூத்த சகோதர, சகோதரிகள் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சில பேருக்கு காது சம்பந்தமான தொந்தரவுகள் பார்த்தீங்கன்னா, வருடத்தினுடைய முதல் 6 மாதங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குருவினுடைய 5ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சிக்கு பிறகு விழுவறதுனால, நீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதற்காக நீங்க உதவி செய்வதற்கு முன் வருவீர்கள். அதே நேரம் கோயில்ல பார்த்தீங்கன்னா, தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடத்துல ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/12/2026 என்று பார்த்தீங்கன்னா, ராகுவானவர் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேதுவானவர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் செல்கிறார். அதனால இந்த 2026ஆம் ஆண்டு கடைசி மாதத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா அதுக்கடுத்து கேது பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் விஷயம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது. வருடத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டுல மீனராசினியர்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 31/10/2026 என்று பார்த்தீங்கன்னா கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த 2026ஆம் ஆண்டுல நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய மீனராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா குரு வந்து அதிசாரமாக சிம்ம ராசியில் இருக்கும்போது 9ஆம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நிறைய மீனராசினியர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். அதே மாதிரி பணம் பாத்தீங்கன்னா பல வழிகள்ல வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ, மாணவிகளுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா வருஷத்தினுடைய முதல் 6 மாதங்கள்ல வந்து ராகுவின் மேல விழுவுறதுனால, இந்த ராகுனால பாத்தீங்கன்னா முதல் 6 மாதங்கள்ல உங்களுக்கு பெருசா தொந்தரவு இருக்காது. அதே நேரம் குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து ராகு மேல விழுவாது. அதனால வந்து ராகுனால பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில உள்ள 6 மாதங்கள்ல தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அடுத்து கேது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் 6 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து 10 விழுவுறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்ல வந்து வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்க கடந்த காலத்துல கிடைத்த வெற்றியின் மூலமாக தற்போது உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில நீங்க முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க 7 சனியில ஜென்ம சனியில இருக்கீங்க. அந்த நேரத்துல குருவோட பார்வையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேல விழுவாது. அதனால முற்பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் பாத்தீங்கன்னா காத்திருக்கிறது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பேர், புகழ், செல்வாக்கு இது எல்லாமே உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால இந்த 2026ஆம் ஆண்டு மீனராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டும் கலந்த கலவையான பலன்கள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.